வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நல்ல மனைவி அமைந்துவிட்டால் ஒவ்வொரு ஆண்மகனும் சிறந்த மனிதர்தான். அவரை கையிலே பிடிக்க முடியாது. கௌரவத்திலும் அந்தஸ்திலும் ஏன் செல்வாக்கிலும் உயர்ந்திருப்பார். அவ்வாறு அவர் மனைவி அவரை பார்த்து கொள்வார். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த பெண், அந்த பெண் கிரகமாக இருக்கக்கூடியது சுக்கிரன். சுக்கிர பகவானின் ஆளுமையில்தான் பெண்ணினம் இயங்குகிறது. அந்த சுக்கிர பகவானின் அருள் ஒருவருக்கு பூரணமாக இருந்துவிட்டால் அவருக்கு சிறப்பான மனைவி அமைவார்கள். மனைவியால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு அத்தனையும் அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் புகழ், கீர்த்தி இவைகளும் அவருக்கு கிடைக்கும் மனைவியின் வழியாக. அப்போ இந்த சுக்கிர பகவானின் அருளை நாம் எப்படி பெற வேண்டும்? நமது ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருந்தால் அந்த யோகம் நமக்கு கிடைக்கும்? இப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்வி எழலாம். உங்கள் கேள்விக்கு பதில் இந்த பதிவில் இருக்கிறது. முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களுக்கு ஒரு சில வரிகள். நீங்கள் நமது சேனலை உங்கள் உறவுகள், சொந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்களிடம் எடுத்துச் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் கேட்டீர்கள் என்றால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக நம்மால் இயன்ற சின்ன சின்ன உதவிகளை ஏழை எளியவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும் செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய தொண்டுகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். வேள்வி, ஹோமம் இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், அதாவது புண்ணிய காரியங்கள், புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, தயவு செய்து நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலில் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, சுக்கிர பகவானின் அனுகிரகம் இருந்துவிட்டால் ஒவ்வொருவருக்கும் சிறந்த மனைவி அமைய பெறுவார்கள். அப்போ சுக்கிர பகவானின் அனுகிரகம் எவருக்கு பூரணமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அசுப கிரகங்களோடு தொடர்பில் இல்லாமல், நீச்ச பலம் அடையாமல், மறைவு ஸ்தானங்களில் அமராமல் இருந்துவிட்டால் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்றுவிட்டார் என்று அர்த்தம். குருவின் பார்வை சுக்கிரனுக்கு கிடைத்துவிட்டால் சொல்லவே தேவையில்லை. அவர் பெரும் யோகக்காரர் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக சிறப்பை தரக்கூடிய கிரகம்தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் மனைவியின் கிரகமாக அமைவதால், அதாவது பெண் இனத்தின் கிரகமாக இருப்பதால், ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நான் சொன்ன நிலையில் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். சுக்கிரன் பலம் இழக்காமல், அதாவது நீசம் அடையாமல், அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும்.
அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இது போன்ற ஸ்தானங்களில் அமையக்கூடாது. அதாவது உட்கார்ந்திருக்கக்கூடாது. அசுப கிரகங்களான சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையக்கூடாது. சனி பகவான் அசுப கிரகம் என்று சொல்வார்கள். ஆனால் சுக்கிரனுக்கு அது நட்பு கிரகம். சுக்கிரன் சனி இணைந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை தரும். அதேபோல் சுக்கிரன் ராகு இணைந்தாலும் யோகத்தை தரும். ஆனால் சுக்கிரன் ராகு இணைவு சிலர் வாழ்க்கையில் விவாகரத்து வரக்கூட போகும். சிலருக்கு பெண்ணை விபத்துகள் மற்றும் ஏதேனும் நிகழ்வுகளால் உயிருக்கு கூட விபத்துகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவிற்கு அமையும் ராகு சுக்கிரனுடைய இணைவு. அதனால் அவர்கள் அமர்ந்த இடத்தை வைத்துதான் நாம் அதை தீர்மானிக்க முடியும். நீங்கள் தோராயமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களது ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு நல்ல மனைவி அமையப்பெறுவார். இந்த நல்ல மனைவி அமைந்துவிட்டால் சகலமும் உங்களுக்கு அமையப்பெறும். இதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த சுக்கிரனின் அனுகிரகம் எவ்வாறு நாம் பெறலாம் என்று கேட்டீர்கள் என்றால், உங்க ஜாதகத்தில் சுக்கிரனின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக சுக்கிரனின் பலம் பெற நான் சில பரிகாரங்களை சொல்கிறேன். அவைகளை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரன் என்பவர் அவர்களுக்குண்டான தன்மையில் மொச்சக்கொட்டை அவருடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு தானியம். இந்த மொச்சக்கொட்டை தானியத்தை வாங்கி நீங்கள் தானம் கொடுங்கள். செய்தீர்கள் என்றால் நல்ல பலன் கிடைக்கும். அல்லது மொச்சக்கொட்டையை மாலையாக கோர்த்து லட்சுமி அன்னைக்கு, அதாவது லட்சுமி அம்மனுக்கு போட்டு வந்தீர்கள் என்றால் நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் எளிய பரிகாரமாக பிராக்டிக்கலாக சொல்கிறேன். குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது நடுத்தரப்பட்ட பெண்கள், திருமணமான பெண்கள், 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். வஸ்திர தானம் அல்லது பொருளாதார உதவி, அல்லது அந்த வயது வரை திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய உதவி, இப்படி அந்த வயது மதிக்கத்தக்க பெண்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மத்தை செய்து வந்தீர்கள் என்றால் சுக்கிரனின் அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் பரிபூரணமாக கிடைக்கும். அவ்வாறு கிடைத்துவிட்டால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது பலம் இழந்து இருந்தாலோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியங்களினால் அவைகள் விடுபட்டு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறார் என்பது ஒரு 20% வைத்துக்கொண்டாலும் உங்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது உங்களுக்கு பிள்ளை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வாரிசாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உங்கள் தோஷங்கள் இருக்காது. அதாவது சுக்கிரனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தீர்களானால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு சுக்கிரன் பாதிப்பு இல்லாமல் முழுமையாக சுப ஆதிபத்தில் பிறந்து
நல்ல நிலையில் இருக்கும். அதற்கு தான் இந்த பரிகாரங்களை உங்களுக்கு செய்யச் சொல்கிறேன். பிறப்பு என்பது நீங்கள் எடுத்து விட்டீர்கள். பிராப்தம் என்பதை நீங்கள் வாங்கி வந்து விட்டீர்கள். அதை என்ன செய்தாலும் மாற்ற முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்போ மாற்றங்கள் என்ற ஒன்று எங்கே நிகழுகிறது என்று கேட்டீர்களேயானால், உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுக்கு பிறகு உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், இப்படி ஜெனரேஷன் வழியாக எந்த விதமான தோஷமும் இல்லாமல் பிறக்கார்கள். அதற்கு தான் நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். அதற்கு தான் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செயல்படாது. மாற்றங்களை ஏற்படுத்தி தராது. நன்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளே, சுக்கிர பகவானின் அனுகிரகம், அருள் பெற வேண்டி உங்களுக்கு இப்பேற்பட்ட பதிவுகளை சூட்சமம் என்று கூட சொல்வார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அப்பேற்பட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இவைகளை செய்து பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் பெற்று மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.